ஒரே ஒரு டம்ளர், அதாவது ஒரு 50ல இருந்து 100 கிராம் உள்ள பாசிப்பருப்பு அதை போட்டு நம்ம வந்து வேக வைக்க போறோம். ஒரு பாதி அளவு இந்த பாசிப்பருப்பு வெந்துகிட்டு இருக்கும் போதே 2 தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியை நான் வந்து இப்போ என்ன பண்றேன், இதுல போட்டுறேன். ஒரு 2 மினிட்ஸ் அது வந்து கொதிக்கட்டும். இந்த மீன் டைம் நம்ம வந்து சவுச்சவு கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கிறோம். அதையும் வந்து நான் இப்போ அந்த பாசிப்பருப்பு கொதிக்கும் போதே அதுல கொட்டிடுறேன். இதை நம்ம குக்கர்ல பண்றதுனால இந்த கூட்டு சூப்பராகவே வரும். தனியா அடுப்புல ஒரு பாத்திரத்துல வச்சீங்கன்னா ரொம்ப டைமும் ஆகும். அதே சமயத்துல குக்கர்ல வேக வைக்கிற மாதிரி வராது. இப்ப நான் வந்து அடுத்ததா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கூட்டு வந்து 4 பேர் நல்லா தாராளமா சாப்பிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு, ரொம்ப தண்ணி ஊத்துறாதீங்க, அப்புறம் வந்து அது கூட்டு மாதிரி வராது, உடம்பு மாதிரி ஆயிடும். அதனால தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் குக்கரை மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து ரிலீஸ் பண்ணி பாக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசிப்பருப்போடு சேர்ந்து இந்த சவு தக்காளி வந்து நல்லா வெந்திருக்குது. ஒரு கரண்டியை வச்சு நல்லா ஒரு மசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏற்கனவே நல்லா வெந்து குழஞ்சு போயிருக்கும், அது ஈஸியா மசிக்கிறோம். இப்ப நல்லா அதை வந்து நான் மசிச்சிடறேன். இந்த குக்கர்ல வெந்துட்டு இருக்கும் போதே நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா சீரகம் போட்டு மிக்சியில போட்டு அரைச்சி ஒரு கலவை, தேங்காய் கலவை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அந்த குக்கரை திறந்து இந்த கூட்டு ஒரு கலர் கலரிட்டு அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் கலவையை நான் இதில் கொட்டிடுறேன். இப்போ ஒரு நல்ல ஒரு கலர் கலரிடுறேன். தேவையான அளவுக்கு இப்போ வந்து நான் இதில் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போறேன். கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேஸ்டாகவும் இருக்கும். அதே சமயத்துல இந்த கூட்டு நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஹோட்டல்ல, கல்யாண வீடுகள்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெருங்காயத்தூள் வாசனை தூக்கும் அந்த கூட்டுல, செம டேஸ்டா இருக்கும். இதை ஒரு பாத்திரத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டு கடைசியா நான் வந்து இதுல வழக்கமா நம்ம பண்றது, கூட்டு செய்து முடிச்ச உடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, சமையல் எண்ணெய் ஊத்திட்டு இது 3த்தையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சு கொட்டிடுறேன். தேவைப்பட்டதுன்னா 2 வரமிளகாயை அதுல கிள்ளி போட்டு தாளிச்சு கொட்டிட்டீங்க அப்படின்னா இந்த கூட்டு செம டேஸ்டா இருக்கும். உண்மையிலே நம்ப மாட்டீங்க, வெறுமனே இதை வந்து சாப்பிடுவாங்க வீட்டுல. 1-2 வாட்டி செய்து கொடுத்து பாருங்க, செம டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுல உங்களுடைய கமெண்ட்களை தெரிவிங்க.